ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்பு செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல் குடிகளை தாழ்த்தினேன். ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியையெல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததுமில்லை, வாயை திறந்ததுமில்லை, கீச்சென்று சத்தமிட்டதுமில்லை என்று சொல்லுகிறான். கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினாற் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழும்பினாற் போலவும் இருக்குமே. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இழைப்பை அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியைப் போலவும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முட்செடிகளையும் நெருஞ்சில்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வனத்தின் மகிமையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறம்புமாய் அழிய பண்ணுவார். கொடி பிடிக்கிறவன் களைந்து விழுவது போல் ஆகும்.